இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாய் கிரீன் வெஜிடபிள் கறி. இது ஒரு வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். 50 grams zucchini, 50 grams yellow zucchini, 50 grams green broccoli, 50 grams green capsicum, 50 grams yellow capsicum, 50 grams red capsicum, 50 grams bok choy, 50 grams baby corn, 20 grams spring onion, 5 grams sliced galangal, lemongrass 5 grams, green Thai curry paste 20 grams, chopped garlic 10 grams, chopped onions 20 grams, pinch of salt, chopped coriander 20 grams, half liter vegetable stock, 100 ml coconut milk. தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைங் பேனில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனியன்ஸ், galangal and lemongrass, இந்த மூணு ஐட்டத்தையும் போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்க. இது 2 minutes சாட்டே ஆனப்புறம் green zucchini, அதாவது one of the vegetables, green zucchini, then yellow zucchini, green capsicum, yellow capsicum, and red capsicum. எல்லாத்தையும் போட்டு 2 minutes சாட்டே பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கலங்கல் ஸ்மெல் வந்து நல்லா வரும் சாட்டே பண்ணும்போது. கலங்கல் இருந்து தாய்லாண்ட்லேருந்து வர ஜிஞ்சர். நம்ம எப்படி இஞ்சி யூஸ் பண்ணுறோமோ சென்னையில் தமிழ்நாட்டில், அதே போல் கலங்கல்ன்றது தாய்லாண்ட்லேருந்து வர ஜிஞ்சர். அது 2 minutes சாட்டே பண்ண அப்புறம் ப்ரொக்கோலி, பேபி கார்ன் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த வெஜிடபிள் சாட்டே பண்ணும்போது அந்த ஃப்ரைங் பேனில் உள்ள பிளாக் கலர் சாட்டே கலர்னு வரும். நல்ல சாட்டே பண்ண கலர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இது போல் ஒரு நைஸ் சாட்டே பண்ண கிரில் கலர் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா சாட்டே பண்ணணும். வெஜிடபிள்ஸ் வந்து அல் தந்தையாக இருக்கணும். அல் தந்தைன்னா இட் ஷுட் பி கிரன்ச்சி, அதாவது ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் சாட்டே பண்ணுறோம். சாட்டே பண்ணுற ப்ரொசீஜர் வந்து அல் தந்தை வரைக்கும் நல்ல கலர் வரணும், ப்ரௌன் கிரில்டு கலர். அது வரைக்கும் வெஜிடபிள் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்ச வெஜிடபிள் ஸ்டாக், இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கில் பார்ஸ்லி, கலங்கல், ஆனியன் அண்ட் கார்லிக் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு லைட்டாக அதை பாயில் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் ஸ்டாக் வந்து பண்ண ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் ஏற்கனவே செஞ்சுட்டோம். அது வந்து எப்படின்னா கேரட் ட்ரிம்மிங்ஸ், செல்லரி லீக்ஸ், கார்லிக், ஆனியன், இதுபோல் பல ஹர்ப்ஸ், பல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹாட் வாட்டரில் வச்சு கொஞ்சம் நேரம் 20 minutes அதை பாயில் பண்ணிங்கன்னா, சிம்மர் பண்ணிங்கன்னா அது வந்து வெஜிடபிள் ஸ்டாக் ஆகிடும். அது வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்திங்கன்னா. இது வந்து பண்ணது வந்து வெஜிடபிள் ஸ்டாக் வந்து கலங்கல் அண்ட் லெமன் கிராஸ் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து லைட்டாக அப்படி பாயில் ஆகும்போது இது வந்து கிரீன் தாய் கறி பேஸ்ட், இது வந்து ரெடிமேடாக கிடைக்கும். கிரீன் தாய் கறி பேஸ்ட் இது வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1.5 ஸ்பூன் 15 ml போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
இந்த ப்ராசஸ் வந்து இது ஈஸியாக குக் பண்ணி ஒரு குவிக் டின்னர் மீல், அதாவது ஈவினிங் வந்து ஒரு குவிக் டின்னர் மீல்னு சொல்லலாம். இட் ஒன்ட் டேக் மோர் தென் 20 மினிட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடியே குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் ஒன்ட் டேக் ஈவன் 20 மினிட்ஸ். இதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு and you can cook it within 20 minutes. It won't take more time. கொஞ்சோண்டு ஸ்டாக் இதில் திருப்பி ஆட் பண்ணுறோம். தாய் கிரீன் பேஸ்ட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் இருக்கும், அதனால சால்ட் வந்து தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தாய் கிரீன் பேஸ்ட்டில் கொஞ்சம் சில்லியும் இருக்கும், அதனால தேவையான அளவுக்கு சில்லி டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை குக் பண்ண அப்புறம் கோகனட் மில்க், இது வந்து ரெடிமேடாகவும் கிடைக்குது, இல்லை பவுடராகவும் கிடைக்குது, ஆர் யூ கேன் மேக் ஃப்ரெஷ் அட் ஹோம். கோகனட் மில்க் கேன் ஆட் 2 ஸ்பூன் ஆஃப் கோகனட் மில்க். இது பார்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ஆல் கிரன்ச்சி அண்ட் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஈட்டிங்காக கூட உபயோகப்படுத்தலாம். நீங்கள் இட் ஆல் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் வெரி ஈஸி டு மேக் அண்ட் வெரி குவிக் டு மேக் அண்ட் இட்ஸ் a நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஃபினிஷ் டச் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். கறி ஃபினிஷ் பண்ணுற நேரத்தில் பாக்ஷாய்ன்றது சைனீஸ் தாய் வெஜிடபிள், கைண்ட் ஆஃப் கேபேஜ். இது வந்து கடைசி ப்ரிப்பரேஷன் டைமில் ஒரு 2 மினிட்ஸ் போடணும். ஏன்னா வெரி டெலிகேட் வெஜிடபிள்ஸ், வெரி ஈஸிலி குக் வெஜிடபிள், அதனால யூ ஷுட் நாட் குக் இட் ஃபார் லாங் டைம். பாக் சாய், POKCHOY, பாக் சாய், இட்ஸ் a Thai vegetable, it's a Thai cabbage, it's easily available and it won't take long time to cook. அதாவது it is cooked easily. So our curry is nearly ready. We are going to taste it, check for the seasonings. We are going to taste it and check for the seasonings before we plate. It's ready to be served now. I'm going to plate this dish. The dish வந்து plate பண்ண போறேன். So இது வந்து fresh green vegetables and it's a origin of Thailand. அதாவது தாய்லாண்டில் யூஸ் பண்ணுற கறி and it can be used, அதாவது இது வந்து மெயின் கோர்ஸாக யூஸ் பண்ணலாம். It can be served with jasmine rice or sticky rice, or நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் கூட இதோட சர்வ் பண்ணலாம் வீட்டில். You can serve this with white rice and it's a Thai speciality. இதில் வந்து yellow zucchini, green zucchini, அதெல்லாம் சேம் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், சேம் breed, but we have used different colors for different நல்ல லுக் வரதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இது ஃபினிஷ் பண்ணும்போது கடைசியாக சாப் கொரியாண்டர் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் and lemongrass and your dish is ready to be consumed.